இப்போ சனி பகவான் மீனத்தில் பயிற்சி ஆகின்றார். இப்போ மீன வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 2.5 வருஷ காலம் மீன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிகாரங்கள் மட்டுமே இவங்களை சுற்றி தான் நிறைய செய்திகள் ஓடியும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் விமோச்சனம் தரப்போகின்றது. இதுதான் உண்மை. இத்தனை நாளாக நீங்கள் அடிபட்டு சிறகு போல இருந்தவங்கெல்லாம் தனக்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். தனக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாங்கன்னா இவங்க தான் அடைவாங்க. நீண்ட காலமாக இருந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். நீண்ட காலமாக அவங்களுக்கு வீடு வாசல் அமையலை அப்படின்னா கட்டாயம் அமைச்சு கொடுக்கும். புரியுதுங்களா? இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் இப்போ தான் போய் என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் போடணும், இந்த பாலிசி போடணும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்சூரன்ஸு எல்ஐசி இது மாதிரிலாம் போடுவாங்க. பங்குச்சந்தையில் போய் இப்போ தான் பணத்தை போடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சவங்கலாம் போய் பாருங்கள். அவங்க எல்லாருமே சனி பகவான் பார்வை பட்டவர்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ புதன் சொல்லி சனிப்பெயர்ச்சி வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. இந்த பிரபஞ்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குது? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. ஆனால் 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடியே யூடியூப்லலாம் அதை போட்டுக்கிட்டு நிறைய அப்படி இப்படி இப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு மக்களை தேவையில்லாமல் டைவர்ஷன் நடந்துகிட்ருக்கு. கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டே தான் இருக்குது. மாத பயிற்சி, வருஷ பயிற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜோதிட ஆர்வலர்களும் அது அதிகமான எதிர்பார்ப்பில் இருக்கிறனால இது தேவையில்லாத ரொம்ப போட்டு குழப்பத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ மக்கள் இதெல்லாம் போகிறாங்க, தெளிவில் நோக்கி போல குழப்பத்தை நோக்கி போகிறாங்க. இதை ஜோதிடம் படிக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு உண்டான என்ன விஷயமோ அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பயிற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் கொஞ்சம் விழிப்பு நிலையில் இருந்துக்கிட்டு நமக்கு நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டுக்கலாம். தனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்து பயந்து கொள்ளவோ, பயம் பொறுத்தவோ, குழப்பிக்கொள்ளவோ, தானும் குழம்பி தன்னை சார்ந்தவங்களும் குழப்பி வர்றவங்களையும் குழப்பி. ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்களே, ஐயா எனக்கு அஸ்தமச்சனி வந்துருச்சு, அவ்வளோதானா, எனக்கு 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து, 7.5 சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க தான் இந்த 2.5 வருஷம் 5 வருஷத்துக்கு அவங்க தான் கிங் மேக்கர்னா அவங்க தான், வேறு யாருமே கிடையாது. இந்த 7.5 சனி தான் ஒருத்தனை கிங் மேக்கர் ஆக்கிறதே. கிங் மேக்கர்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே போயிட வேண்டாம். நான் சொல்கிறது அவங்க இல்லத்தில், அவங்களுடைய இல்லத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய சூழலில், அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய துறையில், அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய குணத்தில் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு மாற்றத்தை சந்திப்பது சனி பகவானால் மட்டுமே. நீங்கள் சனி பகவானை போற்று வணங்கலனாலும் பரவாயில்ல, சனி பகவானை திட்டி அதுக்கு பரிகாரம் ஓடிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ சனி பகவான் மீனத்தில் பயிற்சி ஆகின்றார். இப்போ மீன வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 2.5 வருஷ காலம் மீன ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இந்த 4 ராசிகாரங்கள் மட்டுமே இவங்களை சுற்றி தான் நிறைய செய்திகள் ஓடியும். நல்லா புரிஞ்சிட்டிங்களா? எத்தனை ராசி? மீனம், ரிஷபம், கன்னி, தனுசு. சனி பகவான் இருக்கிற வீடு மீனம் 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கும், 7வது பார்வையாக கன்னி ராசியை பார்க்கும், 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் விமோச்சனம் தரப்போகின்றது. இதுதான் உண்மை. இத்தனை நாளாக நீங்கள் அடிபட்டு சிறகு போல இருந்தவங்கெல்லாம் தனக்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். தனக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாங்கன்னா இவங்க தான் அடைவாங்க, வேறு யாரும் அடைய மாட்டாங்க. இவங்களுக்கு தான் வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ மீன ராசி, ரிஷபராசி, தனுசு ராசி, கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் ஜனன காலத்தில் சூரியன் இருக்குதோ, சூரியன் இருந்தால், நான் இப்போ நல்லா புரிஞ்சுட்டிங்களா, 4 ராசியில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரப்போகுதுங்கிறது தான் டெஃபினட்டான உண்மை. இதுதான் எப்படி என்ன வரும், வளர்ச்சி கட்டாயமாக வரும், வாய்ப்புகள் கிடைக்கும், புகழ் அடைவார்கள், குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைக்கு திருமணம் நடத்தி கொடுக்கும், யாருக்கெல்லாம் பூர்வீகத்தில் இது பண்ணலையா பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கும், கோயில் சார்ந்த விஷயங்களை செய்து கொடுக்கும், மதிப்பு மரியாதை உயரும். இத்தனை நாள் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் மீன ராசியிலோ, ரிஷப ராசியிலையோ, கன்னி ராசியிலையோ, தனுசு ராசியிலோ சூரியன் இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோக காலமாக இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
யாருக்கெல்லாம் இருக்குதோ எழுதி வச்சிங்க. எழுதி வச்சு நடக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அதே சமயத்தில் அப்பா வழியில், அப்பா வர்க்கத்தில் யாருக்காவது முக்தியை கொடுக்கும். புரிஞ்சிட்டிங்களா? அப்பா வர்க்கத்தில் யாருக்காவது முக்தியை கொடுக்கும். இப்போ சந்திரன் மீன ராசியில், அதாவது மீன ராசி, ரிஷபராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு சொத்து, சுகம், வண்டி, வாகனம், திருமணம் அமையறதெல்லாம் இவங்களுக்கு தான். மீன ராசியில் சந்திரன் இருப்பவர்கள், ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பவர்கள், கன்னி ராசியில் சந்திரன் இருப்பவர்கள், தனுசு ராசியில் சந்திரன் இருப்பவர்களுக்கெல்லாம் சொத்து உண்டு, நிலம் உண்டு, வாகனங்கள் உண்டு, கடன் தீரும். புரியுதுங்களா? இடம் மாற்றங்கள் ஏற்படும். அந்த இடம் மாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். அப்போ இது நல்ல பலனா கெட்ட பலனா? அப்போ பேர்பட்ட சனி பகவான் நம்ம குற்றம் சொல்லலாமா? இப்போ ஜென்மச்சனின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சனி கொடுக்கும் போது தான் அவங்க மிக பிரபலமே அடைவாங்க. அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, மக்கள் தலைவர் யார் அப்படின்னா அரசியலில் கிடையாது. மக்கள் தலைவர்னா அது சனி பகவான் தான். மக்கள் தலைவர் யாரு? சத்தமாக சொல்லுங்க. மக்கள் தலைவர்னா சனி பகவான். இன்னைக்கு தேதி என்ன? 8. இன்னைக்கு தேதி என்ன? 8. எத்தனாவது கருத்தரங்கம் அது? இது 8. நானும் சனியோட நட்சத்திரம் தான். புரிஞ்சுட்டீங்களா? அதை நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம். அப்போ ஜென்மச்சனின்னு சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் தெம்பா யாருக்காக இருந்தாலும் மீனராசி, ரிஷபராசி, கன்னிராசி, தனுசு ராசி பாருங்கள். கட்டாயம் இப்போ இது எப்படி நம்புறது அப்படின்னா, இந்த 3 மாத காலத்தில் பாருங்கள், சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமாயிரும். இடம் ஒன்று வாங்கி ஆகணும், இடத்த மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாகும். அதே சமயத்தில் தாய்க்கோ தாயின் வர்க்கத்திற்கோ அல்லது தாய் ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள். தாய் வர்க்கத்தில் யாருக்காவது முக்தி உண்டு. அது கட்டாயமாக நடக்கும், நடந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 மாத காலத்தில் செக் பண்ணிங்கன்னா இது கட்டாயம் நடக்கும். இப்போ மீன ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் செவ்வாய், தனுசு ராசியில் செவ்வாய். இப்போ அங்கே சனி பார்க்க போகுது. சனி பார்த்து என்ன பண்ணுவாங்க? சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படிங்கிற இதே இருக்குது. அப்போ செவ்வாய் யாருக்கெல்லாம் இருக்குதோ இவங்க அப்போ தான் உடல் நலத்தை, நல்ல உடல் நல மருத்துவத்துக்கு நல்ல உடம்பு தயாராகும். இது நாள் வரைக்கும் வியாதியாக இருந்துச்சு, இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உடம்புல எனர்ஜி இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த டைம் பாருங்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமாக இருந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். நீண்ட காலமாக அவங்களுக்கு வீடு வாசல் அமையலை அப்படின்னா கட்டாயம் அமைச்சு கொடுக்கும். புரியுதுங்களா? இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே சமயத்தில் இப்போ தான் போய் என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் போடணும், இந்த பாலிசி போடணும், இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இதில் என்ன பண்ணுவாங்க? இந்த இன்சூரன்ஸு, எல்ஐசி இது மாதிரிலாம் போடுவாங்க. பங்குச்சந்தையில் போய் இப்போ தான் பணத்தை போடுவாங்க. இது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு செய்யணும். இந்த செவ்வாய் மேலே போகும்போதெல்லாம் உடல் நலம் மாற்றம் அடையும். மங்களக்காரகன் குடும்பத்தில் யாருக்கா திருமணம் நடத்தி கொடுக்கும். இது வரைக்கும் திருமணமே ஆகலைங்க அப்படின்னா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது இந்த செவ்வாய் மேலே சனி போகும்போது. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும். வண்டி வாகன சொத்து எதுவுமே இல்லைனா எல்லாமே அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தான் இந்த மாற்றங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது புதனுக்கு போம். இப்போ மீனத்தில் புதன், ரிஷபத்தில் புதன், கன்னியில் புதன், தனுசில் புதன், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. மாற்றத்தை சந்திப்பார்கள், நிலப்பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை எப்படி தீரும்? புதனை பார்க்கும்போது தான் கடனை தீர்த்து கொடுப்பார். ஒரு புதனை பார்க்கும்போது கடனை உருவாக்குவார், இல்லைன்னா கடனை தீர்த்து வைப்பார். இப்போ பாருங்க, மீனத்தில் யாருக்கு புதன் இருக்குது, இந்த சொல்ற ராசியில் புதன் இருக்குதோ சீட்டு சேர்த்தீங்களாம் கேட்டால் ஆமாம்மாங்க. இப்போ தான் இப்போ சீட்டு சேர்த்துங்கிற ஆசம், சீட்டு சேருனுங்கிற ஆசம், சீட்டை முடிக்கக்கூடிய விஷயம், கடனை முடிக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வாய்க்கா வரப்பு பிரச்சனை, நடப்பிரச்சனை, ஒத்தடி பிரச்சனை, இந்த எதெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே தீரும். நீண்ட காலமாக ரெக்கார்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெக்கார்டு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். நீண்ட காலமாக ஸ்கின் தொந்தரவு, தோல் வியாதிகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த காலகட்டம் தோல் வியாதி நீங்கக்கூடிய வாய்ப்புகளையும் மருத்துவர்களையும் நல்ல விஷயத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். யார் ஏற்படுத்தி கொடுப்பாரு? சனி பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார்.
அந்த கிரகம் எந்த கிரகத்தின் மேல் ட்ராவல் பண்ணுதோ அப்பொழுது பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நண்பர்கள் வகையிலையும் தாய்மாமன் வகையிலையும் யாருக்காவது ஒரு முக்தியை கொடுப்பார். அவ்வளோதான். செவ்வாய் மேலே போகும்போது ரத்த பங்காளிகள் யாருக்காவது தொந்தரவுகளை கொடுப்பார். சரிங்களா? ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு மைனஸ் இருக்குது, இல்லாமல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, ப்ளஸ் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சவங்கெல்லாம் போய் பாருங்கள், அவங்க எல்லாருமே சனி பகவான் பார்வைப்பட்டவர்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ புதன் சொல்லியாச்சு, அடுத்தது குரு. இங்கே பாருங்கள், குரு சனி சேர்க்கை, பிரம்மகத்தி அந்தகத்தி இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஆனால் குரு சனி சேர்க்கை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அவன் முதலாளி யோகம், தொழில் சக்கரவர்த்தி யோகம். அவனுக்கு தொழில் இல்லாத நாட்களே கிடையாது. தொழிலில் கட்டாயமாக மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, வளர்ச்சி, இது எல்லாமே எப்போ கிடைக்கும்? குரு சனி சேர்க்கை உள்ளவர்களுக்கும். இப்பொழுது சனி குருவை பார்க்கும் பொழுது இப்பொழுது என்ன நடக்கும்? அவங்களுக்கு தொழில் வளர்ச்சியே இப்போ தான் காட்டும். எப்போ காட்டும்? தொழிலில் அவன் பிரபலமே ஆக மாட்டாங்க. இந்த காலத்தில் தான் தொழிலில் பிரபலமாகும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணும்? குழந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தாத்தா சொத்து கிடைக்கல, அப்பா சொத்து கிடைக்கலனா இந்த காலகட்டம் தான் இது எல்லாமே கிடைக்க வைக்கும். இப்போ நீண்ட காலமாக பஞ்சாயத்தில் இருந்ததெல்லாம் பஞ்சாயத்து எப்போ முடியும்? இவருடைய பார்வை இவர் நெருங்கும் போது தான் அங்கே அந்த எல்லா வேலையுமே நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் இப்போ குரு சம்மந்தப்பட்டாலே தாத்தாக்கள் யாராக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த பணம் ஏமாற்றங்கிறது ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலியமாக பணத்தை உங்களுக்கு பணத்தோடைய விஷயத்தை சொல்லி கொடுப்பார் சனி பகவான். தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார். தாத்தா வகையில் யாருக்காவது முக்தியை கொடுப்பார். வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது என்னது? சுக்கிரன். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? சுகபோக வாழ்க்கையை ஆசைப்பட வைப்பார். புரிஞ்சுங்களா? என்ன பண்ணுவார்? சுகபோக வாழ்க்கையை ஆசைப்பட வைப்பார். வெறும் ஆசை தாங்க பட்டுட்டு இருக்கிறேன், வாழ்க்கை நடக்கலையா, இப்போ நடத்தி கொடுக்குற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ தான் 2 வீலர் வாங்குறது, கார் வாங்குறது, வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டுறது, ஏசி வாங்குறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, புரிஞ்சுட்டிங்களா? கண்ணுக்கு பார்க்கறது, கண்ணுக்கு கண்ணாடி மாற்றுறது, வீட்டில் கண்ணாடிகள் மாற்றுறது, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த சுக்கிரன் மேல் சனி பகவான் போகும்போது குடும்பத்தில் நீண்ட காலமாக தடையாக இருக்குது பாருங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் மீனத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சுக்கிரன், கன்னியில் சுக்கிரன், தனுசில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் யார் இருந்தாலும் கட்டாயம் அமைச்சு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வீடு வாங்குவாங்க. ஒரு வீடு கட்டின வீடு வாங்குறதோ, புதுசாக வீடு கட்டுறதோ, அவங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த 3-4 மாதமாகவே இவங்களுக்கு யாரெல்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்குள்ள சிந்தனை மிக மிக அதிகமாகவே இருக்கும். கார் வாங்கன்னு ஆசைப்படுவாங்க, இருக்கிற காரை விற்பாங்க. இது எல்லாமே மாற்றத்தோட ட்ரெஸ்ஸிங் கோடே மாறும். சுக்கிரன் சனி போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க? தன்னை அழகுபடுத்திகளை அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது யார்? சனி. இப்போ சனி பகவான் மேல் சனி பகவானே வரார். விமோச்சனம், தீர்க்க முடியாத தோஷம் எல்லாம் அப்போ தான் தீரும். ஐயா, எத்தனையோ கோயிலுக்கு போனேன், என் பாவமே போகலைன்னு யாரெல்லாம் கதறினாங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்போ தீர்வு? இப்போ தான் தீர்வே கிடைக்கும். சனி பகவான் மேல் சனி போகும்போது தொழிலில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, புரிஞ்சுட்டிங்களா? தொழிலில் மல்டிவர் டெவலப் பண்ணுறது, பிரான்ச் போடுறது, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைகிறது. இதை தாண்டி நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு, இப்போ கூட்டமே சார், தொழில் எல்லாமே இருக்குது என்கிட்ட, கூட்டமே வரலமாங்க. இப்போ தான் கூட்டம் வர்றதுக்கான வேலைகள் நடக்கும். உனக்கு புதுசு புதுசாக புத்திகளை யோசிக்க வைக்கும். அப்போ சனி மேல் சனி போகக்கூடிய காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலகட்டம்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு குடும்பத்தில் இருக்கிற மூத்தோர்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை செஞ்சு தான் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ராகு கேது 2 பேர் இருக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாம். ராகு கேது. ராகு கேதை என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் கொஞ்சம் பேராசையை தூண்டுவார்கள். ராகு கேது மேலே தூண்டும் போது பேராசையை தூண்டுவார்கள். இங்கே தான் 1 போட்டால் 2, 2 போட்டால் 4, இப்படிலாம் போய் என்ன பண்ணுறது? திரைமறை வேலைக்குள்ளே போய் மாட்டிக்காமல் இந்த காலகட்டத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் ஷார்ட் டைமில் அவங்கள மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக்கிறதும் இந்த ராகு கேதுக்கள் மேலே சனி பகவான் போகும்போது உங்களை பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. நீண்ட காலமாக இருக்கிற தடை முடங்கி போய் கிடஞ்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ராகு கேது மேலே சனி போகும்போதெல்லாம் நீண்ட கால தடையை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. தடையே இல்லை அப்படின்னா ஒரு தடையை ஏற்படுத்துவாங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாத ஆசையை தூண்டிவிடும், கெட்ட பேர் ஏற்படுத்துறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆசையை தூண்டிவிடும்.
பேராசையை தூண்டக்கூடிய காலகட்டம் எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தான். இப்போ இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சனி கேது மேலே போகும்போது, ராகு மேலே போகும்போது தான் கோயில் கட்டுறது, மடம் அமைக்கிறது, ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு வர்றது, மாந்திரிகத்தில் ஈடுபாடு வர்றது, தாந்திரிகத்தில் ஈடுபாடு வர்றது, மை வித்தை, ஜால வித்தையிலலாம் ஈடுபாடு வர்றதெல்லாம் எப்போ? இந்த டைம் தான். இப்போ இங்கே யாருக்கெல்லாம் ராகு கேது இருக்குதோ அவங்க அதை என்ன பண்ணுவாங்க 2.5 வருஷம் இதை நோக்கி தான் திடீர்னு நல்லாவே இருந்தப்பா அது காய் வேஸ்ட்டு கட்டிட்டான், அந்த மலைக்கு போகிறான், இந்த மலைக்கு போகிறான்னாவே இதனுடைய அலைவரிசை தாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சனி பகவான் நல்லது பண்ணுறதுக்கு வராரா, உங்களை கெடுதல் பண்ணுறதுக்காக வராரா? நல்லது பண்ண தானே வராரு. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா இல்லை குழப்பமாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம தெளிவாக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? அந்த கிரகத்தின் மேலே ஒரு நெகட்டிவ் கொடுக்காம பாசிட்டிவ் இல்லை, புரிஞ்சுட்டிங்களா? உயிர்காரகத்துக்காக தான் சொன்ன மாதிரி தான், உயிர்காரகத்துவத்தை கெடுத்தால் பொருள் காரகத்துவத்தை தந்துவிடும், பொருள் காரகத்துவத்தை கெடுக்கும் போது உயிர் காரகத்துவத்தை தந்துவிடும். சார் கல்யாணம் ஆகுதுன்னு கல்யாணம் ஆகணும். இப்போ நீங்கள் எழுதி வைங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் யாராக இருந்தாலும் நீண்ட காலமாக திருமண தடை இருந்தால் நீங்கள் போய் சொல்லிட்டு நீங்கள் ஜோசியுமே பார்க்க தேவை. ஐயா மாதிரி கண்ணை மூடி அருள் வாக்கு மாதிரி போடா அந்த 2 வருஷம் நடந்துட்டா போடா அப்படின்னு சொல்லி பாருங்க. அது நடத்தி நம்ம கொடுக்க தேவையில்லை. யார் கொடுப்பா? அவரும் அந்த காலத்தை நடத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு, நோயினால் படுத்திருப்பவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் விமோச்சனம் எப்போ கிடைக்கும்? இந்த மீனத்தில் சனி பகவான் வரக்கூடிய ஒரு காலம். உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கலாம், ஆனால் நமக்கு என்ன நடக்கும்? வரவு செலவுகளை சரியாக வச்சுக்கணும். இங்கே தான் பரிகாரத்தை கொண்டு வரணும். வரவு செலவுகளை சரியாக வச்சுக்கணும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் வாங்குவாங்க. மருத்துவத்தில் பெரிய பெரிய புரட்சிகள்லாம் வெடிக்கும். நிறைய விஷயம் மருத்துவத்தை புது புது விதிக்கும். மறைக்கப்பட்ட மந்திரம், தந்திரம், யந்திரம், மாந்திரீகம், சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், எதெல்லாம் மூலிகை வைத்தியம், எதெல்லாம் இந்த உலகத்தில் இன்னும் வெளியில் வராமல் இருக்குதோ அத்துணை விஷயத்தையும் மேலே எடுத்துட்டு வந்து இதை சரி செய்வார். போலிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கட் பண்ணுவார். அதையும் நடக்கும். எல்லா விஷயம் உலகத்திலும் பல விஷயம் நடக்கும். சின்ன சின்ன கெடுதல்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அதை தாண்டி பல நல்லதுகள் நடக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். தனி மனித வாழ்க்கையில் சனி பகவான் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், வைராக்கியத்தை கொடுப்பார், சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். சோம்பேறித்தனத்தை கொடுத்து உனக்கு என்ன பண்ணுவார்? ஏக்கத்தை கொடுப்பார். அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த காலகட்டத்தில் உன்னை நீயே மாற்றிக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ போய் கேட்டு பாருங்கள். இப்போ மீன ராசி ஆகட்டும், மீனத்தில் சூரியன் இருக்கிறவங்களாகட்டும், பயங்கர டிப்ரெஷன் எல்லாம் தெளிவடையக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்கும். புதுசாக தியானம் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, மருந்து கற்றுக்கிறது, எதையாவது விஷயத்தை புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பார்? சனி பகவான் வரும்போது எல்லா விஷயமே நடக்கும். குழந்தை இல்லாதவனை போய் கேளுங்க, எப்போ குழந்தை போச்சு அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். 5ஆம் அதிபதியோ குருவியோ சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு வாசலை நினச்சி பாருங்கள். எப்பொழுதெல்லாம் 4ஆம் அதிபதியோ சுக்கிரன் மேலேயோ புதன் மேலேயோ சனி பகவான் ட்ராவல் பண்ணும்போது வீடு வாசல் நிலவரத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். புரிஞ்சுட்டிங்களா? அவருக்கு கெடுத்தாரா கொடுக்க, அவருக்கு நல்லது கொடுக்க தான் வர்றாரு. அதனால் இந்த யூடியூப்பில் நிறைய நம்மளும் பார்க்குறோம், போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. அந்த சனி இந்த சனி அவ்வளோதான், இப்படி ஆயிரும், எப்படி தப்பு இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. பணம் செலவாகாமல், மெடிக்கலுக்கு பணம் செலவு பண்ணாமல் நம்ம தப்பிச்சிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க.